Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 383 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல லீனா அவங்க அப்பாவோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்ட உடனே இனிமேட்டு அந்த தைரிய தரமாட்டேன்னு சொன்னால. சோ லூஃபி எல்லாமே கிளியர் ஆயிருச்சு, இனிமேட்டு ஷோ டைம் தான் பொல்லாந்து கட்டலான்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். அந்த வில்ல பயலுக்கு கொலை காண்டாயிரும். அந்த புக்கை கொடுத்தாதான் அவங்க அக்கா விடுவேன்னு சொன்னா, இப்ப என்ன வச்சே கேம் விளையாடுறீங்களா, இருங்க அவளை காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சுட போவான். ரோபினே பொசுக்கு நாங்க கைய வர வச்சு அவனை அலேக்கா லாக் பண்ணிடுவா. அடுத்து உசோப்பு கார உருண்டைய வாயில அடிச்சு விடுவான். அதுவும் ஒன்னு அடிச்சாலே காரம் தாங்க முடியாது, இதுல 3 அடிச்சு விடுவான். அவளாதான் வாயி கண்ட வேணிக்கு ஏறியும் கதறிட்டு கிடப்பான். கத்த கூட முடியல. ரோபின் வாயை நல்லா லாக் பண்ணிட்டா. நமியும் சாப்பரும் சயோவை காப்பாத்துறதுக்காக வேகமா போய் பாப்பாங்க. அங்க போய் பார்த்தா அவன் சும்மா கையை கட்டி போடல, கூட்டு போட்டு கட்டி போட்டிருக்கான். ஐயோன்னு சொல்லி 2 பேரும் அங்க பதறிட்டு இருப்பாங்க. அதே நேரம் ஜோரோ அந்த பெரிய சைஸ் கெனான்ல கேஷுவலா நடந்து வருவானா. யாரா நீ திடீர்னு வர்ற, நீ இப்ப என்னடா பண்ண போறன்னு கேட்டா, வெயிட் அண்ட் வாட்ச்னு சொல்லி 3 ஸ்வாட் ஸ்டைல யூஸ் பண்ணி கண்ட மேனிக்கு வெட்டு போடுவான். அந்த கெனான்ல வெட்டு விழுறது மட்டும் தான் தெரியும். அடுத்த செகண்டுங்கும் போது அவ்வளவு பெரிய கெனான 4 பீஸா வெட்டிட்டான். லீனாவும் சரி சயோவும் சரி ஆடி போயிருவாங்க. என்ன அசால்ட்டா வெட்டி வீசிட்டான்னு. அவ்வளவு பெரிய கெனானையே வெட்டி வீசுறவன் தம்மா குண்டு பூட்டை வெட்டிட மாட்டானா. சோ அதையும் வெட்டி விட்டு சயோவை காப்பாத்திடுவான். இவ்வளவு கலவரத்துல அங்க கஷ்டப்பட்டு எல்லாம் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரூக்கு ஜாலியா உட்காந்து ஜூஸ குடிச்சுக்கிட்டு, பரவாயில்லையே நல்லா வேலை பாக்குறீங்கப்பா, சூப்பர் சூப்பர்பா. உசோப்பு பச்சை பச்சையா திட்டுவான். நீயும் தாண்டா அந்த நல்ல வேலையை பார்க்கணும் நாதாரி பையலன்னு. அதே நேரம் அந்த வில்ல பையன் டோரன் என்ன பண்ணிடுவான், இவனோட பிளானை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவன் உட்கார்ந்து இருக்க சீட்டுல ஒரு சிவப்பு கலர் பட்டன் அமுத்தி விடுவான். உடனே அந்த இடத்துல அங்க இங்கன்னு எல்லா இடமும் ஓபன் ஆகி மேல பயங்கரமா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா அந்த ஸ்டீமோட பவர்ல தான் இவங்க மேல இருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணா எல்லாம் கீழே தானே விழணும். சோ அத்தனை பேரும் பதறிட்டு இருப்பாங்களா. அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவன் லூஃபிய கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா கெனான் இப்ப சின்னதானதுனால ஈஸியா அவனால திருப்பி டார்கெட் வைக்க முடியுது. பேசாம ஜோரோ அதை மொத்தமா வெட்டி வீசி இருக்கலாம். தேவையில்லாம விட்டதுனால இப்ப அதையே யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். நம்ம பையன் ஜம்ப் எல்லாம் பண்ணி எஸ்கேப் ஆவான். பட் என்ன பண்ணாலும் கரெக்டா எய்ம் வச்சிருவானா. இதுக்கு மேல இவனை விட்டோம்னா நமக்கு தான் ஆபத்து. சோழிய முடிச்சலான்னு முடிவு பண்ணி டைரக்டா தேர்ட் கியருக்கு போயிருவான். நல்லா காத்த ஊதி காலை சும்மா பெரிய சைஸ்ல கொண்டு வருவான். அதை பார்த்துட்டு என்னென்னமோ பண்றானேன்னு பீதி ஆவான். இந்நேரத்துக்கு அவன் விழுந்தடிச்சு பக்கத்து நாட்டுக்கே ஓடி இருக்கணும். பயலுக்கு தெரியல அவர் எந்த அளவுக்கு இருக்கும்னு. லூஃபி ஜெயண்ட் டாக்ஸ்னு சொல்லி ஓங்கி ஒரே மிதி, அவ்வளவுதான் அப்படியே உடஞ்சி சப்பிக்கிட்டு போகும். கெனான தான் காலி பண்ணியாச்சேன்னு காலை எடுக்கலாம் மாட்டான். அப்படியே காலை உள்ள இறக்கிக்கிட்டே இருப்பான். இங்க உள்ளுக்குள்ளதான ஃபாக்ஸ் ஆளுகளை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாஸ் வேற மயக்கத்துல இருக்கானா. இப்ப எப்படியாச்சும் தப்பிச்சா சொல்லி செவனியா 4 இழுப்பு இழுப்பா. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு பார்த்துட்டு ஐயோ மொத்த பில்டிங் உடையதா, சீக்கிரமா இங்க இருந்து எஸ்கேப் ஆனுமா. அங்க இருக்க யாருக்குமே இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. நல்ல வேலை அந்த பில்டிங் உடைய பிராங்கி கரெக்டா கப்பலை வெளியே கொண்டு வந்துருவான். கொஞ்சம் லேட் பண்ணிருந்தா கண்டிப்பா இவங்க கப்பலும் டேமேஜ் ஆயிருக்கும். அவன் காலை வச்சு கண்ணா பின்னான்னு அடிச்சதுல அந்த மொத்த ஸ்பாய்லாண்டுமே 2ஆ பொளந்துருச்சு. ஜோரோ அங்க பச்சை பச்சையா திட்டுவான். ஏண்டா லூசு பையல, நாங்களும் இங்கதான்டா இருக்கோம், அதை மறந்து நீ பாட்டுக்கு ஒயிஸ்டத்துக்கு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க. இவன் அட்டூழியம் தாங்க முடியன்னு சொல்லிட்டு சட்டால் அங்க இருந்து ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த இடமே மொத்தமா 2ஆ பொளந்து சரிஞ்சுட்டு இருக்குது இல்ல. லீனா புள்ள லைவா லூஃபியோட அட்டாக பார்த்துட்டு சூப்பர்ப்பா நீ வேற லெவல்ல மாஸ்க் காட்டிட்டேன்னு அவனை பாராட்டி தள்ளுவா. ஆனா லூஃபிய பார்த்தா இங்க தமா கூண்டு மாறி இருப்பான். தேர்ட் கியருக்கு போனாதான் இப்படி ஆயிடுவானே. சோ மேல இருந்து கத்திக்கிட்டே தண்ணிகளை பொத்துன்னு விழுவாங்க. சஞ்சி பார்த்துட்டு இவன் அட்டூழியம் தாங்க முடியலன்ட்டு உள்ள குச்சிருவான். ஏன்னா லூஃபிக்கு தான் தண்ணினா ஆகாதே, அவ வேற குட்டி பொண்ணு. லூஃபி காப்பாத்துவான்னு அவனை புடிச்சுக்குவா. அவனாலதான் நீந்த முடியாதே. 2 பேரும் அப்படியே தண்ணிக்குள்ள போவாங்க. அப்பதான் அந்த லினா புள்ள உன்னை நோட் பண்ணுவா. இந்த ஸ்பா ஐலாண்டுக்கு கீழே தான் அந்த பெரிய சைஸ் எக்ஸ் மார்க் ஒண்ணு இருக்குது. இதத்தான் அவங்க டேடி அந்த மேப்ல போட்டிருந்தாரு. அண்ட் பக்கத்துல இருக்க ஒரு சிம்பிள், அதுதான் இந்த ஸ்பா ஐலாண்டோட சிம்பிள். சோ மிஸ்டியே கடைசியா சால்வ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன அடிச்சு புடிச்சு எல்லாம் கப்பலுக்கு சேர்ந்துருவாங்க. அந்த மொத்த ஸ்பா ஐலாண்டுமே அந்த இடத்துல ஸ்பாயில் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த இடத்தை காட்டுறாங்க. கீழே ஒரு பெரிய எக்ஸ் மார்க் தெரியும். அட வேற ஒண்ணும் இல்ல, கீழே ஒரு பெரிய வல்கனோ ஒண்ணு இருக்குது. அதத்தான் அவங்க டேடி மென்ஷன் பண்ணிருக்காரு. நமிக்கு சிரிப்பா வரும். ஆமா அந்த டோரன் லூசு பைய தேடுற ட்ரெஷரே அவன் கெட்டி இருக்கிற ஸ்பாய்லாண்டுக்கு கீழே தான் இருக்குது. அதுவே அவனுக்கு தெரியல. அந்த வல்கனோ தான் அந்த ட்ரெஷருக்கான ஒரே ஒரு கீ. இத சொல்லிட்டு இருக்கும் போதே கீழே இருந்து அப்படியே ஸ்டீம் கிளம்பி மேல அப்படியே கலர் கலரா ரெயின்போ மாதிரி ரவுண்டா வரும். எல்லாம் பார்த்துட்டு அசந்துருவாங்க. வாவ் சர்க்குலர் ரெயின்போவா, வேற மாதிரி இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை இவங்க பார்த்ததே இல்ல. நீங்க யாராச்சும் ரெயின்போவை நேர்ல பாத்திருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி பாத்திருக்கீங்கன்னா எத்தனை டைம் பாத்திருக்கேன்னு சொல்லி நம்பரை போட்டு விடுங்க. நான் ஒரு 6 டைம் பார்த்த ஞாபகம் இருக்குது. லூஃபிக்கெல்லாம் இப்படி ஒரு மிஸ்டீரியஸான ரெயின்போவை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கல. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தையே நோட் பண்ணுவாங்க. இந்த சர்க்குலர் ரெயின்போ வந்தாலே அது ஓஷன் ட்ரெஷரை தான் மென்ஷன் பண்ணுதுன்னு. அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி பயங்கரமான ஷாக்கு. அதே நேரம் அந்த சில்வர் ஃபாக்ஸும் டோரனும் இந்த அதிசயத்தை பார்த்துட்டு அட பாவிகளா இவ்வளவு நாளா அப்ப இங்கதான் இருந்திருக்கான்னு சொல்லி செம்ம காண்டாவானுங்க. அதுலயும் ஃபாக்ஸ் எல்லாம் செம்மையா காண்டாவான். அட கொய்யால நீ
தான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு இல்லன்னு இருந்தியா? உன்னைய பொழக்காம விட மாட்டேமா, எனக்கே தெரியாதா, வேணும்னா நீங்களே எல்லாத்தையும் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவான். அவனுங்க வெட்டிக்கிட்டே போவானுங்க. அப்பதான் ரோபின் அந்த ரெயின்போவை பார்த்து ஒன்னு நோட் பண்ணுவா. அது வந்து நார்மல் ரெயின்போ கலர் ஆர்டர்ல இல்ல, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குது. சொல்ல போனா ரெயின்போ கலரோட ஆர்டர் வந்து ரிவர்ஸ்ல இருக்குது. அப்படியே அங்க கட் பண்ணா சில பல நாட்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க. அக்கா தங்கச்சி ரெண்டு பேத்தையுமே அவங்க ஐலாண்ட்ல விட்டாச்சு போல. நம்ம ஆளுங்க பாட்டுக்கு ஜாலியா வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த டைமுங்கும் போது ஒரு பேர்டு ஒண்ணு இவங்க கிட்ட வரும். அது வேற எதுவும் இல்ல, லினாவோட ரக்குன் டாக். வந்தது ஒரு லெட்டரோட வந்திருக்கும். எல்லாம் நம்ம ஆளுகளுக்கு தான் அனுப்பியிருப்பாங்க. லூஃபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, நலம் நலமறியா ஆவல். நாங்க ரெண்டு பேரும் நேரா வீட்டுக்கு போய் அந்த ரெயின்போ கலரை வச்சு அந்த ஆர்டர்லயே நாங்க டெஸ்ட் பண்ணோம். அதுவும் அவங்க அப்பா கண்டுபிடிச்சு வச்சிருந்தாரே அந்த 7 ஃபார்முலா, அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்படியே அந்த வேலையை பண்ணி முடிக்கும் போது கடைசியில ஒரு ஜுவல் ஒண்ணு உருவாயிருச்சு. அவ்வளவுதான், அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம சாதிச்சிட்டோம்னு கரெக்டா அந்த டைம்னு பார்த்தா அவங்க அப்பா அங்க வந்துருவாரு. அவ்வளவுதான், செம ஹாப்பி. மொத்தத்துல குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க கண்டுபிடிச்ச அந்த ஜுவல்லையுமே கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அதை கொண்டு வந்து லூஃபி கையில கொடுக்கலாமா? அது அத்தனை பேரும் ஆர்வமா பாத்துட்டு இருப்பாங்க. நமி எவ்வளவோ சொல்லுவா, அது ஒண்ணு விளையாட்டு பொருள் இல்லடா, கேர்ஃபுல்லா வையின்னு. இவங்க நல்ல நேரம் அந்த கேண்டி ரெயின் திடீர்னு அங்க வர ஆரம்பிச்சிரும். அது வந்ததுல சந்தோஷம் தான். ஆனா அது வந்து விழுந்ததுல லூஃபி கையில இருக்க அந்த ஜுவல்லு தெரிச்சிரும். கேண்டியும் அந்த ஜுவல்லும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. கேண்டி ரெயினே விழும்போது அந்த கேண்டிஸ்க்கு நடுவுல அந்த ஜுவல் எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உடனே நமி பேயா அனுப்பா, கண்டுபுடுறா பண்ணிப்பாலன்னு. அப்புறம் என்ன, கப்பலே ஒரே கலவரம் தான். அந்த டைமுங்கும் போது அந்த ரக்குண்டாக இழிச்சுக்கிட்டே அங்க இருந்து ஜாலியா பறந்து போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.